ஓகே ஓகேங்க சார். கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி வரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பொங்கல் நகரத்தில் கள் விடுதலை கருத்தரங்கம் நடைபெறும். இதில் அரசியல் கட்சி, ஜாதி, மதம், இனம், நிறம், மொழி, பகுதி, பால் பாகுபாடு இல்லவே இல்லை. 24 கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். பல தலைவர்கள் வருவதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். உதாரணமாக சீமான், அண்ணாமலை போன்ற தலைவர்கள் வருவதாக ஒப்புதல் அளித்திருக்கின்றார்கள். மற்ற தலைவர்களுடைய வருகையும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து கட்சி தலைவர்களையும் இந்த மேடையில் ஏற்றுவதுதான் எங்களுடைய. கள் பற்றிய புரிதல் இன்று பலருக்கும் இல்லை. கள்ளில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கின்றன. தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லோரிக் ஆசிட் கள்ளிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்களிலும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களிலும் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த சத்தும் கிடையாது. கள்ளில் இருக்கிறது 4.5% ஆல்கஹால். டாஸ்மாக் மதுவில் இருக்கிறது 42.8% ஆல்கஹால். கள்ளை விட 10 மடங்கு கூடுதலாக ஆல்கஹால் இருக்குது. ஆக கள்ளை டாஸ்மாக் மதுவோட இறக்குமதி மதுவோட ஒப்பிடவே கூடாது. அவைகளெல்லாம் பன்றிகள், கள் பசு. ஆக கள்ள அடனரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சியுங்கள் என்று கள்ளுண்ணாமை என்று சொன்ன வள்ளுவர் கள் இனிதானது எனவும் கூறுகின்றார். வள்ளுவரை பொறுத்தளவில் கள்ளுண்ணாமை கொள்ள. இரண்டாவது, வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, உடல்நலத்தை பேணுவது. இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட்